Hi friends, welcome back to my channel. In this video நான் உங்ககிட்ட ஃபோட்டோஷாப்பில் ஒரு சூப்பர் ஃபோட்டோ ஆல்பம் பேஜ் டிசைன் எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒன்லி 15 மினிட்ஸில் பிகினர் கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ஆல்பம் பேஜ் டிசைன் ஓகேங்களா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரஷ்ஷு வரையணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ்ஷில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷை வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ப்ரஷ்ஷோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ப்ரஷ்ஷஸ்ஸு. இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்காக நான் ஒரு ப்ரஷ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ்ஷோட பேர் பார்த்திங்கன்னா டிடி ஸ்ப்ளாட்டர் ப்ளஷஸ். ஓகேங்களா, டிடி ஸ்ப்ளாட்டர் ப்ளஷஸ். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஃப்ரேமுக்கு தேவையான இது வந்து ஸ்ப்ளாட்டர் 2ல் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடி ஸ்ப்ளாட்டர் ப்ரஷ்ஷோட ஸ்ப்ளாட்டர் 2 டைப்பில் வந்து எனக்கு வந்து ப்ரஷ் வந்து ஒரு பெயிண்ட் வந்து நான் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதோட சைஸ் வந்து இது வந்து A4 சைஸு. அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரஷ்ஷோட சைஸை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பிளேஸ்மெண்ட்லாம் வைக்கிறேன். இது போல் நான் வந்து 3 வரையணும். ஓவராலாக 3 வரையணும். மூணு ப்ரஷ்லேயும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபோட்டோவை நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு ப்ரஷ்ஷு வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். தென் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த ப்ரஷ்ஷுக்கு மேலே நான் வைக்கணும். ஓகேங்களா, அந்த ப்ரஷ்ஷுக்கு மேலே வச்சுட்டு அந்த இமேஜை கரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷுக்கு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு லேயரில் ரைட் கிளிக் கொடுத்து க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷுக்குள்ளார அந்த ஃபோட்டோ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடும். நான் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் ப்ரஷ்ஷுக்குள்ளார நான் வச்சுட்டேன். கிளிப்பிங் மாஸ்க் வந்து வச்சிடுறேன். ஓகேங்களா, இது எனக்கு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக வச்சுட்டேன். தென் நியூ லேயர், அகெயின் ப்ரஷ் டூல் போகிறேன். ப்ரஷ்ஷு வந்து ட்ரா பண்ணுறேன். அதே டிடி ஸ்ப்ளாட்டர் ப்ரஷ்ஷு தான். அகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மினிமைஸ் பண்ணுறேன். மிடில் ரைட்டில் வைக்கிறேன். இதுவும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு டவுன்லோட்ஸில் இமேஜை வந்து ட்ராக் பண்ணி அந்த ப்ரஷ்ஷு மேலே விடுறேன். ஓகேங்களா, கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷுக்கு மேலே வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த இமேஜ் லேயரில் ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் வரும். க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷுக்குள்ளார இந்த இமேஜ் வந்து என்ன ஆகும்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடும். ஓகேங்களா, இது நான் வேரியேஷன் பண்ணுறதுக்காக இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நான் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுக்குறேன். சேச்சுரேஷனை நான் வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். பாருங்கள், சேச்சுரேஷனை நான் கம்மி பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு வேரியேஷனுக்காக நான் வைக்கிறேன். ஓகேங்களா, மொத்தம் 3 இமேஜ் வைக்க போகிறேன். மேலே இருக்கிற இமேஜ் கலர்ஃபுல்லாக இருக்கும், மிடில் இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டு, லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அகைன் இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அகைன் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு லெவல்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டார்க், அந்த ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் டார்க்னஸ், அந்த ஒரு வெயிட்டேஜுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் லைட்டாக டார்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா, டார்க் பண்ணிவிட்டு லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டார்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன்.
ஓகேங்களா. அகைன் நியூ லேயர் போகிறேன், அகைன் ப்ரஷ்ஷு கொடுக்குறேன், சேம் ப்ரஷ்ஷு தான், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், ப்ரஷ்ஷு வந்துடுச்சு. அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் ப்ராசஸ்ஸு, சைஸ் கம்மி பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ரஷ்ஷுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கீழே வைக்கிறேன். ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. தென் அகைன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜுக்கு நான் போகிறேன். சேம் தேர்ட் இமேஜ் வந்து ட்ராக் பண்ணுறேன். இது வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணல நான். பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். தென் அந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ்ஷுக்குள்ளார இமேஜ் போயிடும். பிளேஸ்மெண்ட் பாருங்கள், இந்த சைட் பிளாக்காக இருக்குது. ஆக என்ன பண்ணால் கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கண்ட்ரோல் T கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ப்ரஷ்ஷுக்கு ஈக்குவலாக அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா டெக்ஸ்ட்டில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொடுக்கணும் இல்லைங்களா. ஹாப்பி பர்த்டே இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாயினிங் லெட்டர் மாதிரி இருக்கணும், ஸ்பெஷல் லெட்டர் மாதிரி இருக்கணும். சைஸ் வந்து நான் வந்து ஒரு 72 கொடுக்குறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 72 கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டே லவ் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஜாயினிங் லெட்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸ்பெஷல் லெட்டர், அதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே டைப் பண்ணிவிட்டு அகெயின் ஹால்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணும்போது எனக்கு அதே டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும், காப்பி ஆகும். தென் அதை என்ன பண்ணுறேன்னா எடிட் பண்ணி நேம் வைக்கிறேன், கேஷி காஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு. அகைன் வந்து கேலண்டர் செட் பண்ணணும். கேலண்டர் வந்து நீங்கள் கூகுள்லேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு வைக்கலாம், நான் வந்து மேனுவலாக ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா. மே மந்த்து சைஸு எனக்கு ஏற்ற மாதிரி, இந்த இமேஜுக்கு இந்த கேன்வாஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மே மந்த்துன்றத வந்து பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு தென் ஹால்ட்டு பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபாண்ட் வந்து காப்பி ஆகும். தென் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 2025ன்னு வச்சுட்டு ஃபாண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏரியலுக்கு மாற்றுறேன். ஏரியலுக்கு மாற்றிட்டு சைஸை வந்து நான் கம்மி பண்ணுறேன். 24 வச்சா எனக்கு கரெக்டாக இருக்குது. தென் கிளிக் பண்ணிவிட்டு 2025 கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வைக்கிறேன். ஓகேங்களா. இந்த ஜூம் வியூவில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகேங்களா. இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வீக் டேஸ் எழுதணும், அப்புறம் வந்து டேஸ் எழுதணும். ஓகேங்களா. அகெயின் ஹால்ட்டு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணும்போது வீக் டேஸ் எழுதுகிறேன். சண்டே, சைஸ் கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கேலண்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அகெயின் சண்டேவை கிளிக் பண்ணி ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அப்படியே காப்பி ஆகும். ஓகேங்களா. தென் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மண்டேன்னு சொல்லிட்டு மாற்றுறேன். தென் இதே ப்ராசஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு மாற்றிட்டு அதேமாதிரி வந்து நம்பர்ஸ் போடுறேன். 1 to 31 போடணும் இல்லைங்களா. காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா 31 டே வரைக்கும் நான் வந்து பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஓவராலாக என்ன பண்ணேன்னா லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே இழுத்து அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து மேனுவலாக பண்ணுற கேலண்டர். கூகுளில் உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே இருக்கும் பிஎன்ஜி இமேஜ், நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து மே 31 வரையும் வச்சுட்டு ஒரு பிறந்த அன்றைக்கி வந்து ஹார்ட் மாதிரி இருந்தால் நான் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் வந்து இது மினிமைஸ் பண்ணிவிட்டு, இப்போ பாப்பா வந்து 31 பிறந்திருக்கா அப்படின்னா அந்த 31 ஆண்ட அந்த ஹார்ட் ஷேப் எடுத்துன்னு போய்ட்டு நான் வைக்கிறேன். Ctrl T கொடுத்து சைஸ் வந்து 31 டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் 31. ஓகேங்களா. இப்போ 31 மேலே வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த லேயரில் அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு 31 மேலே எடுத்துகிட்டு வரேன். இப்போ 31 வந்து ஒயிட் கலர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஒயிட் கலர் கொடுக்கறதுக்கு வந்து கலர் பேலட்டில் ஒயிட் கொடுக்குறேன். ஓகேங்களா. 31 ஆகிடுச்சு. ஒயிட் கலர். பாப்பா வந்து 31 பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. கீழே வந்து ஏதாவது வந்து கோட் போடணும் இல்லைங்களா. கிளிக் பண்ணிவிட்டு நான் கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கோட்டு. அதை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஏரியல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 16 இல்லைனா 18 வைக்கலாம். 18 வச்சுருக்கேன். 18 வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நான் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கோட்ஸ் வரும். இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வைக்கிறேன். கீழே கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கீழேயும் ஒரு கோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அகைன் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கூகுளில் காப்பி பண்ண டெக்ஸ்ட் இருக்குது. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl V கொடுக்குறேன். ஓகேங்களா. இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் பண்ணுறேன். இதையும் பிரேக் பண்ணும்போது இது ஒரு கோட் வருது. 2 கோட் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் நான் என்ன பண்ணிடுறேன்னா வச்சிடுறேன். ஓகேங்களா. ரெண்டு கோட்ஸ் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஏரோ மார்க் யூஸ் பண்ணலாம், கீபோர்டில் ஏரோ மார்க் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகலாம் பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா. இப்போது கீழே வந்து ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி போடுறோம். எதுக்காக அப்படின்னா யார் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஒரு ரெக்டாங்குலர் போட்டு கலர் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். ஃபில்லு வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ரெக்டாங்குலர் ஷேப் வந்துட்டு ஃபில்லு ரெட் கலர். ஃபில்லு ரெட் கலர் கொடுக்கும்போது அந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ரெட் ஆகிடும். இப்போ நான் வந்து இதையும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு இதுக்கு வந்து மாஸ்கிங் கொடுக்குறேன். மாஸ்கிங் கொடுக்கும்போது அது வந்து ப்ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். மாஸ்கிங் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து டிடி ஸ்ப்ளாட்டர் ப்ரஷ் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ப்ரஷ் தேவை. அதனால் ஃப்ரண்ட்டில் ஜென்ரல் ப்ரஷஸில் போயிட்டு சாஃப்ட் ப்ரஷ் கொடுக்குறேன். சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைஸ் எனக்கு பெருசாக இருக்குது. அதனால் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணணும். அப்போது அந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து சைஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மி பண்ணுறேன். கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகேங்களா. இது எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ப்ரஷ் பண்ணுறேன். ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ரஷ் பண்ணும்போது இது ஒரு டிசைன் மாதிரி தெரியும். மாஸ்கிங் நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் போயிட்டு இது பேராகிராஃபாக வருது. இது நம்மளுக்கு பேராகிராஃப் வேணாம். ஸோ அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டேன். தென் வந்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு 1 கிளிக் பண்ணுறேன். லவ்டு பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி லவ்டு பேரண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன்.
போல்டு பண்ணிவிட்டு சைஸ் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நான் ட்ராக் பண்ணி அந்த அந்த ரெட் கலர் ரெக்டாங்குலருக்கு மேலே வைக்கிறேன். ரெக்டாங்குலருக்கு மேலே வச்சுட்டு பிளாக்கு ரெட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, அதனால் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். லவ் பேரண்ட்ஸுன்றதை வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு தென் வந்து இன்னமும் எனக்கு எக்ஸ்ட்ரா 30 பாயிண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து எப்படி ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸில் ரெடி பண்ணுறது. பிகினர் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரேம்ஸை இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இது போல் வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.